மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் மேற்கு வங்க மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது பத்திரிகையாளரை கேள்வி எழுப்பினாங்க. இது போன்றதொரு சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் நகர்ல நடந்திருக்குன்னு கேட்கும்போது, ஆம், இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இது கார்ப்பரேட் ஜிகாத் என்று அவர் சொல்லியிருக்காரு. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும், அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காரு. இது போன்றதொரு சம்பவம் 2012 கேரளாவில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டது. ஆனாலும் அப்போது அது NIA உச்சநீதிமன்றத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று மறுத்தது. கேரள காவல்துறையும் இது போன்றதொரு சம்பவம் இங்கு நடைபெறவில்லை என்று மறுத்தது. கேரளாவுல முஸ்லிம் ஆண்கள் குழுக்களாக இந்து பெண்களையும் கிறிஸ்துவ பெண்களையும் ஏமாற்றி அவர்களை மதமாற்றம் செய்து பாலியல் ரீதியாக அவர்களை மடைமாற்றம் செய்து திருமணம் செய்து கொண்டு லவ் ஜிவாத் என்ற முறையிலே IS தீவிரவாத குழுக்களிலே சேர்த்து விடுகிறார்கள், முஸ்லிம் மதத்திலே இணைத்துக் கொள்கிறார்கள் என்று இந்த புகார் எழுந்த போது அதை முறையாக விசாரணை செய்து NIA உச்சநீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்தது. இப்படி ஒரு சம்பவம் கேரளாவிலே நடைபெறவில்லை, அதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என கேரள காவல்துறையும் மறுத்ததை நாம் அறிவோம். அதை தழுவிய கேரள ஸ்டோரி என்ற படம் வெளிவந்தது. இந்து மத பெண்கள் குழுக்களை ஏமாற்றி இஸ்லாமிய ஆண்கள் மத மாற்றம் செய்து திருமணம் செய்து கொள்வதாகவும் லவ் ஜிகாத் என்ற முறையிலே இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்தேறுகிறது என்பதையும் பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் குற்றம் சாட்டி அந்த இடத்திலே பிரச்சாரம் செய்ததையும் நாம் அறிவோம். இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்ப்பும் வரவேற்பும் இரண்டுமே கிடைத்து கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் மகாராஷ்டிராவிலே இப்போது நடந்தேறி கொண்டிருக்கிறது. பஜ்ரங் தள் போன்ற இந்து அமைப்புகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை எழுப்பி வருகின்றன. அந்த குடும்பத்துடைய உறவினர்கள் இது திட்டமிட்டு இந்த அமைப்புகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி வலைப்பின்னல், இரண்டு உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையின் போது அவர்கள் பெண்களை பயன்படுத்தி இந்த குற்றச்சாட்டை புனைய செய்து எங்களுடைய ஆண்களை கைது செய்து வருகிறார்கள் என்று அந்த குடும்ப பெண்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். பெண்களோட மத உணர்வுகளை புண்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க குங்குமம் வைத்தும் போது அதை குறித்து கூட பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்காங்க. அவங்கள மாட்டிறைச்சி உண்ண சொல்லி அவருடைய உணவு விஷயத்துல ரொம்ப அக்ரசிவா நடந்திருக்காங்க. பாலிய துன்புறுத்தல்னா 3 to 5 years அவங்களுக்கு பனிஷபிள் அஃபென்ஸ் நிரூபிக்கப்பட்ட சிறை தண்டனை கிடைக்கும், வித் அபராதமும் விதிக்கப்படும். கட்டாய மதமாற்றம் செய்திருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 லட்சம் அபராதம், நான் பெயிலபிள் இம்ப்ரிசான்மென்ட், ஜாமீனில் வெளிவர முடியாத சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்படுகிறது. பாலியல் வன்கொடுமை செய்திருந்தால் கட்டாயம் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும்.